ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 3 விதமான நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, காடை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடேறினதும் இந்த வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு ப்ரௌனாக நல்லா வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் இல்லாமல் இந்த வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சிக்கனை நல்லா ஊற வைக்கணும். மசாலாலாம் ஆட் பண்ணி 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலர் கொடுக்கும், அதனால் நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற இந்த ஃப்ரைட் ஆனியனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், தயிர் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ 1 மணி நேரம் நல்லா நம்ம ஊற விட்டால் தான் நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா பிடிக்கும். இப்போ 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். சிக்கன் மசாலாவில் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பவுடர் வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். மசாலா பவுடர் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாய் நல்லா சூடேறினதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக சேர்த்துக்க போகிறேன். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வரமிளகா வந்து 7 எடுத்து வச்சுருக்கேன் நான். இதையும் கடாயில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கனில் வேறு கொஞ்சம் மிளகா போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாகினதும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். மீடியம் சைஸில் இருக்கிற 2 வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மிக்ஸி ஜாரில் இந்த வெங்காயத்தோடவே சேர்த்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் வெங்காயம் ஃப்ரை பண்ண அதே கடாயில் எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயிலே இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியிலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து நான் அலசி ஊற்றிக்கிறேன். வெங்காயம் வந்து நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷத்துக்கு குறையாமல் நம்ம வதக்கணும். அப்போ தான் வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகும். நம்ம தீ குறைச்சி வச்சு குக் பண்ணாலும் இது வந்து மேலே தெரிக்கும். அதனால் மேலே மூடி போட்டு மூடிக்கோங்க. பாருங்கள், மசாலா வந்து நல்லா 10 நிமிஷம் குக் பண்ணிக்கிட்டேன். வெங்காயத்தோட பச்சை மணமெல்லாம் நல்லா ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். தீ நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு 6 நிமிஷம் நல்லா குக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் சிக்கன் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக சேர்த்துருந்தேன். இப்போ தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் சிக்கன் மசாலா செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம்னா நல்லா கொதிச்சு சூப்பராக வரும். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்து அதே சமயம் நான் எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தேன் நல்லா ட்ரை ஆகி கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கோ இல்லை சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கோ கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஹைதராபாத் சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. மட்டன் வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல மட்டனை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு போட்டு நான் மட்டனை அலசி எடுத்து வச்சுருக்கேன்.
மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துடுறேன். சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து நான் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். புதினா கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றது போல் வெறும் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். மட்டன் கிரேவி கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். மல்லித்தூள் சேர்த்துடுறேன். தண்ணி வந்து அதிகமாக வைக்காமல் கொஞ்சமாக மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் நான் தண்ணி வைக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். இந்த குக்கரில் ஒரு 6 விசில் வச்சாதான் மட்டன் வந்து நல்லா வெந்து வரும். அதனால் நான் ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி நான் கட் பண்ணி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துடுறேன். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் போட்டுடுறேன். 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கணும். இப்போ வந்து ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துடுறேன். தக்காளியோட பச்சை மணம் நல்லா போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் தக்காளியை. தக்காளி விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தயிர் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தயிருக்கு பதிலாக எலுமிச்சை சாறு கூட நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். அதுக்கப்புறமா குக்கரில் வேக வச்ச அந்த மட்டனை வந்து நான் சேர்த்துடுறேன். மட்டன் தண்ணி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடுறேன். நான் மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஊற்றிருந்த தண்ணியே எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சு நல்லா ஒரு செமி கிரேவி பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு நான் இப்போ குக் பண்ணிக்க போகிறேன். உப்பு மட்டும் நம்ம வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக போட்டிருந்தோம். இப்போது கிரேவிக்கு ஏற்றது அளவுக்கு நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே மட்டன் மசாலா வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வைக்கும் பொழுதே நம்ம எல்லா மிளகாய் பொடி மசாலாலாம் சேர்த்துட்டோம். இப்போது மட்டன் மசாலா மட்டும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கிட்டால் போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடிடுறேன். நான் வந்து செமி கிரேவியாக நான் குக் பண்ணியிருக்கேன் மட்டன் கிரேவியை. இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட நம்ம சாப்பிடலாம். இது எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நான் வந்து மட்டன் கிரேவி வந்து இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கான பதத்துக்கு இருந்தால் போதும். நான் இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு மசாலாலாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக நான் சின்ன துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அன்னாச்சிப்பூ 1, லவங்கம் வந்து 3 எடுத்திருக்கேன், 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 8 பல்லு பூண்டு, இஞ்சி 2 துண்டு எடுத்திருக்கேன். ஸ்டவ் மேலே நான் ஒரு பேன் வச்சுட்டேன். பேன் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நான் இந்த பிளேட்டில் வச்சுருக்கிற எல்லா பொருளையும் நான் இதில் போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரட்டும். நம்ம வறுக்கும் போதே பாருங்கள், அதுலேருந்து அப்படியே ஸ்மெல் எவ்வளோ சூப்பராக மணமாக வருதுன்னு. இதெல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதே பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து தனியா விதை போடலை. நான் ஏற்கனவே தனியாவை வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் தனியாக ஆட் பண்ணலை. நீங்கள் இது கூடவே தனியாக போட்டு வறுத்தும் நீங்கள் அரைக்கலாம். பொடி இருக்கிறவங்க தனியாக ஆட் பண்ண வேண்டாம். இஞ்சி பூண்டு வரமிளகாய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையுமே நல்லா சூடு ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டேன். குக்கரும் நல்லா சூடு ஆகிடுச்சு. இப்போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் காடை வந்து ரொம்ப சூடு, அதனால் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்திருக்கேன். நான்வெஜ்க்கெல்லாம் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள்.
நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிடலாம். மசாலா நிறைய மிக்ஸி கப்லேயே இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 6 வரமிளகாய் போட்டிருந்தேன், தனியாத்தூள் போடவே இல்லை. இப்போ நான் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 6 வரமிளகாய்க்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே மசாலாலாம் வறுத்து தான் அரைச்சிருக்கோம், அதனால ரொம்ப நேரம் வதக்க வேணாம். சும்மா 1 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். நான் 3 காடை வாங்கி நல்லா கொஞ்சம் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப பெருசாக இல்லை. ஒரு சிலர் முழு காடையும் போட்டு செய்வாங்க, நான் முழுசாக போடாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் இல்லாமல். இப்போ இந்த காடையை நம்ம குக்கரில் போட்டுடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலாவோடு சேர்த்து காடையை நல்லா வதக்கலாம். மசாலாவோடு சேர்த்து காடையும் சேர்த்து நம்ம 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் ரொம்ப திக்காக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் தண்ணியாக எடுத்துப்பாங்க கிரேவியை. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் வந்து 2 விசில் வந்துடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட்டும் குறைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்டவ்வை திரும்ப பற்ற வச்சுக்கிறேன். நான் காடை கிரேவி பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நான் கொஞ்ச நேரம் அப்படியே நான் குக் பண்ண போகிறேன். இப்போது கொஞ்சம் திக்காக வர அளவுக்கு நான் கொஞ்சம் குக் பண்ண போகிறேன். இப்போ நான் நல்லா கொதிக்கட்டும். அப்படியே காடை கிரேவியில் வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக வச்சுருந்தேன் நான். இப்போ பாருங்கள் அதெல்லாம் அப்படியே நல்லா சுண்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது போல் ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் நீங்களும் உங்கள் வீட்டில் காடை கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.